பாக்கியலட்சுமி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கோபி வேற லெவல்ல நம்ம சுதாகர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிய கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நம்ம சுதாகர் வந்து கோபியை மிரட்டுறாங்க. இதை பார்த்துன்னு கோபிக்கு வேற லெவல்ல கோந்தி என்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பழைய கோபியை நான் இருப்புன்னு நினைச்சிட்டு இருக்காது. இப்போ என் பொண்ணுக்கு வாழ்க்கைக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். அது மட்டும் என் பொண்ணு கேஸை வாபஸ்ல வாங்க மாட்டோட குடும்பத்தை நான் சின்ன பண்ணாம ஆக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட சுதாகருக்கு ரொம்ப கொஞ்சம் நம்ம கோவப்பட்டு சட்டையை பிடிச்சி அடிச்சு அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஆயிட்டா? அது மட்டும் ஒரு சின்ன பொண்ணு என்னோட கேரியரே ஸ்பாயில் பண்ண நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதை கேஸை வாபஸ் வாங்கலாம். உன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உன் குடும்பமே இருந்ததுக்கு அடையாளம் தெரியாம ஆக்கிடுவேன். இந்த சுதாகர் யாருன்னு உனக்கு இப்போ மட்டும் புரிஞ்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு கோபியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கோபிக்கு ரொம்ப கோவம் வந்து இதெல்லாமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை கவனிச்ச சுதாகர் வந்து மொபைல ரெக்கார்ட் பண்ற ரெக்கார்டு அப்படி சொல்லி மொபைல்ல தூக்கி போட்டு உடச்சுட்டு அப்படியே கோபி வேகமா கீழே தள்ளி விட்டு அங்கிருந்து காரை எடுத்துட்டு போறாங்க. இதை கவனிச்ச கோபிக்கு செம்ம கோவம் வருது. இந்த மொபைல்ல உடைச்சிட்டாலும் அது மட்டும் இல்லாம இது ஆதாரம் இருந்தா இல்லைன்னா உன் பையனோட கீழ்த்தரமான செயல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் அதை வச்சு உன்னையும் உன் குடும்பத்தை இல்லாம ஆக்கி என் பொண்ணு காலை விழுந்த மணி பேக்கரை வைக்கிற பாரு அப்படி சொல்லிட்டு கோபி ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. சுதாகர் இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் சுதாகர் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. தேவையில்லாம கை வச்சுட்டோமா அப்படி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஆகிறத பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரிதான் பேசினா சரியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வேற லெவல்ல யோசிச்சுட்டு இந்த பக்கம் கோபி வேற லெவல்ல யோசிச்சுட்டு செம்ம கோவப்பட்டு இருக்காங்க. சும்மா விடக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இனிய விஷயத்துல ஏதாவது முடிவு எடுத்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காங்க. நம்ம கோபி என்ன பண்ண போறாங்க இனிய விஷயத்துல, இனி இந்த விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரப்போறாங்க எல்லாமே பொறுத்துன்னு வரப்போற விடியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.